நம்ம எல்லாம் பட்டினத்து செட்டி கிடையாது. 9 கோடி ரூபாய் சொத்தை தூக்கி தெருவில் போட்டுட்டு காதற்ற ஊசியும் வாராத கண் கடைவழிக்கேன்னு போகிறதுக்கு பக்தி செலுத்தினா எப்படி செலுத்தணும்னு சொல்லி கொடுத்தவர் பட்டினத்தார். பக்தி செலுத்தணும்னா எப்படி செலுத்தணும்னு சொல்லி கொடுத்தவர் பட்டினத்தார். அவருடைய தலைமுறையிலே அவருடைய வம்சாவளியில் இருக்கக்கூடிய பட்டினத்து செட்டின்னு வாங்க. அம்மையார் எனக்கு முன்னாடி பேசின வாசிகி மனோகரன் நேற்றைக்கு அங்கே பேசினாங்க. நான் அதுக்கு முந்தின நாள் அங்கே பேசிட்டு வந்தேன். காரைக்குடியில் ஒரு ஐயனார் கோயில் கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகத்துக்கே கிட்டத்தட்ட வாழை மர தோரணமே 3 கிலோமீட்டர் கட்டிக்கிறாங்க. ஒரு இன்ச்சுக்கு 3 கோடி இல்லை ஒரு 5 கோடி செலவு பண்ணியிருப்பாங்க. 3 கிலோமீட்டர் தொலைவு வளைச்சி போட்டு வச்சுக்கிறாங்க. டெக்கரேஷன் அவ்வளவும் போட்டு கிராண்டாக பண்ணி வச்சுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு எப்பயாவது யோசிச்சுக்கிறீங்களா? பட்டினத்தார் வீசி சென்ற 9 கோடி ரூபாய் சொத்து, அவர் செலுத்திய பக்தி ஒன்றுதான் அவருடைய சமுதாயத்தை இன்றைய தினம் வரைக்கும் யார் கையிலையும் ஏந்தாமல் வைத்திருப்பதற்கு காரணம். ஆனால் நம்மளால் அவ்வளவு துறக்க முடியுமான்னு தான் தெரியல. பக்தி செலுத்தின அதே பட்டினத்தார் சொல்கிறார், என்னால் அந்த மாதிரியெல்லாம் பக்தி செலுத்த முடியலப்பா. எப்படி பக்தி செலுத்த? வாளால் மகவு அறிந்து ஊட்டவல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லேன் அல்லேன், பக்தி செய்து நாளாரில் கண்ணெடுத்து அப்பவல்லேன் அல்லேன், இனி நான் சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே. பக்தினா எப்படின்றத அவர் ஒரு 4 வரியில் சொல்லி கொடுத்துக்கிறார். பக்தினா என்னது? இந்த கந்தர் அலங்காரத்தை விட்டுட்டு என்னென்னமோ பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். கந்தர் அலங்காரத்துக்கு உதாரணம் சொல்லிட்டு இருக்கேன். அவர் எந்த பக்தியில் கொண்டு வந்து பாடியிருக்கிறாருன்றதுக்காக. வாளால் மகவு அறிந்து ஊட்டவல்லேன் அல்லேன், பெத்த பிள்ளையே சிறுதொண்ட நாயனார் என்று சொல்லக்கூடிய பரஞ்சோதியார் 5 வயது குழந்தையை தாய் காலை பிடிக்க தந்தை கழுத்தை அறுக்க ஒவ்வாத பகுதியை ஒதுக்கி வைத்துவிட்டு தாய் சமைத்து கொடுக்க அந்த பகுதியை 6 மாசத்துக்கு 1 வருடத்திற்கு ஒரு முறை உண்ணுவேன்னு சொல்றார் வந்த சிவடியார். யாராவது யமனுக்கு கொடுத்தாலும் கொடுப்பாங்க. 20 பிள்ளைய பெற்று வச்சிருந்தாலும் ஏப்பா ஒரு பிள்ளைய கொடு, ஒரு 5 கோடி கொடுக்குறேன், கொடுப்பாங்களா? ஒன்றை சொல்லிடாதீங்க, இப்போ இருக்கிறவங்க கொடுப்பாங்க. உண்டா இல்லையா? கொடுக்க மாட்டாங்க. அப்போல்லாம் இந்த குப்பை தொட்டியில் போட்டு போகிறாங்களே அவங்கெல்லாம் இப்பெல்லாம் பணம் 10ம் இல்லை, பாதாளம் வரைக்கும் பாயுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த காலத்து தாய்மார்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? 100 பிள்ளைகள் பெற்றிருந்தாலும் எமனுக்கு கொடுத்தாலும் கொடுப்பாங்க. பெத்த பிள்ளையை அறிஞ்சு சமைக்க மாட்டாங்க. சிறு தொண்டர் செய்யக்கூடிய தொண்டு சிறு தொண்டு. அதனால் உணவு கேட்குறார் அடியார் வந்து, சரி கொடுக்கலாம். அம்மா அவர் கேட்குற உணவு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்ன இருக்குது? 5 வயசு அன்னைக்கு தான் முடிவடைந்திருக்கணும். 5 வயசு அன்னைக்கு தான் அவனுக்கு முடிவடைந்திருக்கணும். அவனுக்கு கூன் குருடு செவிடு பேடு நீங்கி அவன் பிறந்திருக்கணும். அவன் காலை தாய் பிடிக்க தந்தை கழுத்தை அறுக்கணும். எவனாவது அறுத்து கொடுப்பானா? யாராவது செய்வாங்களா? சரி, அப்பனுக்கு மனசு இருக்காது. ஏன்னா 1000 தாய் சேர்ந்தவர் ஒரு தந்தை அப்படிம்பாங்க. சரி, அதனால் ஒரு வேளை அப்பா வேணா ஒத்துக்கலாம். அம்மா ஒத்துக்குவால, 10 மாதம் சுமந்து. அதை விட இன்னொரு அதில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு சிவபெருமான். என்ன வைச்சார் தெரியுமா? 5 வயசுக்கு மேலாமல் இருக்கணும், ஒரு தாய் தந்தருக்கு ஒரே பிள்ளையா இருக்கணும். இவ்வளவும் சொல்லி முடிச்சார்ல, இவ்வளவும் சொல்லி கொடுத்துட்டார். இப்போ தாய் காலையும் பிடிக்கணும், தந்தை கழுத்தையும் அறுக்க போகிறார். அதில் ஒரு சின்ன எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. உணவனுடைய பழக்க வழக்கெல்லாம் சொல்லிட்டாரு. ஒவ்வாத பகுதியை ஒதுக்கிடணும்னு சொல்லிட்டார். 2 அடி எடுத்து வச்சு பரஞ்சோதியார், இந்த சாப்பாடு உன்னால் செய்ய முடியுமானா செய்ய முடியும்னு தலையாட்டிட்டு 2 அடி எடுத்து வைக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார். தாய் காலை பிடிக்க தந்தை கழுத்தை அறுக்கின்ற பொழுது அந்த குழந்தை ஆண் அழக்கூடாதுன்னார். அப்பா அத்தா செய்கிற தொண்டுக்கு பிள்ளை துணையா இருக்கணும். அவன் அழக்கூடாது. அவன் கண்ணில் இருந்து தண்ணி வந்தா உப்பு கறி கண்டான்னா. இப்போ யோசிங்க உங்க பக்தி எப்படின்னு.
நம்மலாம் நிறைய சொல்கிறோம், தீக்குழியில் இறங்குறோம். 40 நாள் நான் விரதம் இருக்கிறேன். இந்த 2 கால் 4 கால் 8 கால் 10 கால் நீந்துறது பறக்கிறது ஒன்றையும் நான் சாப்பிட்றதே இல்லை. 40 நாள் நான் கடுமையான விரதம் இருக்கிறேன். இதெல்லாம் விரதம்? யோசிங்க. ஒரு இறைவன் கேட்டார்ல, ஒரு சிவடியார் கேட்டதற்காக யோசித்து பாருங்க. முடியை மொட்டை அடைச்சிட்டு 2 அப்பம்மா 2 பேரும் போய் அந்த பிள்ளை காலில் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தால் கூப்பிட்டு வந்தாங்க. வரும்பொழுதே மொட்டை அடித்து கூட்டிகிட்டு வந்துட்டார். ஏன்னா அதில் முடி போயிடக்கூடாது, எனக்கு கழுத்து அறுக்கிற பொழுது முடி போகக்கூடாதுங்கிறதுக்காக மொட்டை அடிச்சிட்டு வந்துட்டார். அந்த குழந்தைக்கு உணவை கொடுத்தாங்க. அன்னைக்கு தான் அவன் காலையில் அந்த குழந்தைய பிறந்த நாள்னு காலில் விழுந்துட்டு போயிருக்கான். அண்ணா அப்படி காலில் விழுந்த குழந்தை அவன் காலில், அந்த குழந்தை காலில் அப்பமா விடுறாங்க. சாயங்காலம் விழுகிற பொழுது அந்த குழந்தை 10 அடி தள்ளி போனான். உங்கள் காலில் காலையில் நான் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன், இப்போ என் காலில் நீங்கள் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்களே, இது பாவம் அல்லவா? அப்பா உங்கள் அப்பா செய்கிற சிறு தொண்டு உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஆமாம் தெரியும். அதுக்கு இன்றைக்கி நீ தான் உதவி செய்ய முடியும். சரி சொல்லுங்கள், என்ன செய்யணும்? அம்மா காலை பிடிச்சிப்பா, அப்பா நான் கழுத்தா இருப்பேன், நீ அழாமல் இருக்கணும், அதுக்கு தான் உன் காலில் விழுந்துக்கிறோம். அப்போ அந்த குழந்தை 5 வயசு குழந்தை சொன்னான், உங்கள் சிறு தொண்டு நிச்சயமாக பாதையில் நிற்காது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் நிச்சயமாக என் கண்ணிலிருந்து கண்ணீர் வராது. எப்பா இன்னொரு கண்டிஷனும் போட்டிருக்காரு, என்னது? நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லியிருப்பார். அதானப்பா அந்த குழந்தை சொன்னா. இவங்க சொல்கிறாங்க, சொல்லலான்னு எடுக்கிறாங்க, நீ கழுத்து அறுகிற பொழுது ஆண் அழக்கூடாது, சிரிச்ச முகத்தோடு இருக்கணும்னு வாய் எடுக்கிற பொழுது அந்த குழந்தை சொல்லிட்டான். என்னன்னு? சிரிச்ச முகத்தோடு இருக்கணும், அதானே? இன்முகத்தோடு நான் அந்த உணவை கொடுக்கணும், அதானே? நான் ரெடி, நீங்கள் ரெடியான்னா அவனே கொண்டு போய் எல்லாம் சட்டி பானையெல்லாம் கொண்டு போய் கத்தியை கொண்டு போய் புலக்கடையில் வைக்கிறான். இவங்க போகிறாங்க. யோசித்து பாருங்க, கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத பக்தியை செலுத்தியவர் சிறுதொண்ட நாயனார். என் பக்தி என்னடா, நான் சம்பாரிச்ச 9 கோடி ரூபாய் செத்த தூக்கி அப்படி தெருவில் போட்டு போனேன். வாளால் மகவு அறிந்து ஊட்டவல்லேன் அல்லேன். என்னால் அந்த மாதிரி பக்தியை செலுத்த முடியாது. யார் சொல்கிறா? 9 கோடி ரூபாய் சொத்தை தூக்கி தெருவில் போட்டு போன பட்டினத்து அடிகள் சொன்னது. அதுக்கடுத்து சொன்னார், இளமை துறக்க வல்லேன். எதை? கணவன் மனைவின்னு சொல்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாத்தையும் துறக்கலாம், எல்லாம் உலகத்தை எதனாலும் துறக்கலாம். காமத்தை துறப்பது ரொம்ப ரொம்ப கடினம். அதுவும் கல்யாணம் ஆன உடனே காமத்தை, கல்யாணம் ஆன உடனே மழை பெய்யுது, திருநீலகண்ட நாயனார்னு பேர். மழை பெஞ்ச உடனே வழியில் ஒதுங்குறலான்னு ஒதுங்குறார். அவருக்கு தெரியாது, பாவம் முன்ன பின்ன அந்த தெரு வழியாக வந்திருக்கிறார். ஆனால் அந்த தெருவில் அந்த வீடு அந்த மாதிரி வீடுன்னு அவருக்கு தெரியாது. தாசி தெரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தெரு. அவர் திண்ண மேலே நின்றுட்டு வந்துட்டார். மழை நின்ன உடனே வந்துட்டார். இந்த மனைவி கேட்குறாங்க, துண்டு எடுத்துகிட்டு வராங்க. மழை பெஞ்சிட்டு இருந்ததே துண்டு எடுத்துகிட்டு வராங்க. ஏன்னா கோயிலேருந்து இவ்வளோ துறவி இவர் வந்திருக்கிறாருன்னா நனையாமல் வந்திருக்க மாட்டார், நனைந்து வந்திருப்பார். துண்டு எடுத்துட்டு வந்த அந்த அம்மா பார்த்தா ஒரு துளி மலை கூட அவர் மேலே விழலை. விழாத பொழுது அப்பா அந்த அம்மா நான் சொல்கிற, எப்படி நீங்கள் மழை பெஞ்சது நனையாமல் வந்திருக்கீங்களே எப்படின்னா? ஒன்றும் இல்லைம்மா, அந்த தெரு வழியாக வந்த இல்லையா, அந்த 4வது வீட்டில் அந்த திண்ணை மேலே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு வந்தேன். 90 வயசு கிழவன் போனாலே அவன் விட மாட்டாள். நீங்கள் இளமையோட, அதுவும் 3 நாளைக்கு முன்னாடி கல்யாணம் ஆன மாப்பிள்ளை, நீங்கள் எப்படி அங்கே போய் நிற்கலாம்? அவன் நின்று இருந்தாலும் எவ்வளவு நேரம் நின்னீங்க? அவர் சூதுவாதி இல்லாத மனுஷன் சொல்லிட்டார், 1/2 மணி நேரம் அங்கே தான் நின்று. சொன்ன அடுத்த வினாடி அந்த அம்மா சொல்லிட்டா, கணவன் மீது சந்தேகப்பட்டாலோ இல்லையோ அவன் மனசுல ஏதோ தோணிட்டு, இறைவன் திருவிளையாடலுக்கு யாரெல்லாம் காரணம் கட்டிக்க முடியும்? அதனால சொன்னா, திருநீலகண்டத்தின் மீது ஆணை எம்மை தீண்டு வராயின்ட்டா. சத்தியம் பண்ணி சொல்றேன், நீ வணங்குற தெய்வத்தின் மீது ஆணை என்னை தீண்டக்கூடாதுன்ட்டா, சாகர வரைக்கும் தீண்டக்கூடாதுன்ட்டா. என்ன செய்ய முடியும்? யோசித்து பாருங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனே நினச்சிக்காதீங்க. இப்போ இருக்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு ரூம் கிடையாது. அடுப்பாங்கிற ஒரு பக்கம் சாமான்செட்டு, ஒரு பக்கம் ஒரே பாய் போடலாம், அவ்வளவுதான் இடம். அந்த இடத்தில் ஒரே பாய் போடுறாங்க. கணவன் மனைவி அந்த ஒரு பாயில் ஒன்றாக படுத்து கொண்டிருக்கிறார்கள். இவருக்கு வயசு 18, அந்த அம்மாவுக்கு வயசு 16.
இந்த அம்மாவினுடைய கை அவர் மேலே பட்டது கிடையாது, இவருடைய கை அந்த அம்மா மேலே பட்டது கிடையாது. எத்தனை வருஷம் போச்சு? 60 வருஷம். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 60 வருஷம் கணவன் மனைவி தொட்டு கொள்ளலை. பேருக்கு ஊருக்கு கணவன் மனைவியாக வாழ்ந்தார்கள். அப்படிதான் வாழ்ந்தாங்க, எந்த ஒரு தொடர்பு இல்லாமல். இறைவன் பார்த்தார், அப்படியா ஒரு ஓடு கொடுத்தார். அந்த ஓடு என்று சொல்லக்கூடியதை அவரே மறைத்தார். மறுபடியும் அந்த ஓட்டை திருப்பி கேட்க வந்தார். நீ திருடி வச்சிட்டு இல்லைன்னு சொல்றியான்னு இறைவன் கேட்கிற பொழுது, அப்பதான் நீ திருடலைன்றதுக்கு என்ன சாட்சி? சுவாமி, நீங்கள் என்ன சொன்னாலும் பண்ணுறேன். உன் மனைவியை கையை பிடிச்சிட்டு குளத்தில் முங்கி சத்தியம் பண்ணி சொல்லு. சுவாமி, எனக்கும் என் மனைவிக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம், என் மனைவியை நான் தொடமாட்டேன். ஏன்? அது நான் சொல்ல முடியாது சுவாமி, பரம ரகசியம். அப்படியா? ஒரு கொம்பு தர, அந்த பக்கம் நீ பிடிச்சிக்கோ, இந்த பக்கம் நீ பிடிச்சிக்கோ. 2 பேரும் பிடிச்சிட்டு குளத்தில் முங்கி எழுகிற பொழுது, அன்று என்னைக்கு சொல்லி தொடாமல் இருந்தாலும் அந்த இளமையோடு கணவனும் மனைவியும் இருந்தாங்க. அதை அந்த பக்தியை இருக்க முடியுமா? யோசித்து பாருங்க. கல்யாணமான மனைவியை 60 வருஷம் தொடாமல் வாழ முடியுமா? முடியாதல்ல. அதை தான் சொன்னார், வாளால் மகவு அறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூலால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன்னார். பக்தி செய்து நாளாரில் கண்ணெடுத்து அப்பவல்லேன் அல்லேன். கண்ணப்ப நாயனார்னு ஒரு அடியார், தின்னனார் என்ற பெயரோடு வேடர் குடத்தில் அர்ஜுனனே பிறந்தார். அப்படி பிறந்தவரை அங்கே வேட்டைக்கு போகிறார். அப்போ குடிமிநாதருக்கு யாரும் துணை இல்லை, நானே காவல் இருக்கேன்னு இருந்தார். தினமும் பிரசாதமாக ஐயர் கொண்டு படைச்சிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் இவர் போய் வாயில் எச்சியில் கொண்டு போய் அதை அங்கே துப்பிட்டு, அதுக்கப்புறம் பன்றிக்கறியை கொண்டு போய் வெந்ததா இல்லையான்னு மென்று பார்த்து அதுக்கப்புறம் இலையில கொண்டு போய் வைப்பார். சுவாமி சாப்பிடு, நல்லா இருக்கும். இப்படியே 6 நாள் போச்சு. ஐயர் சொன்னார், இந்த கொடுமையை பண்ணுறான்னு அவனை நீ கொல்லக்கூடாதா? தினமும் இதை கழுவுறதே எனக்கு வேலையாக போச்சு, நாத்தம் தாங்க முடியல. ஓ அப்படியா? அவனும் பக்தி தான் செலுத்துகிறான். என்ன செலுத்துகிறான்? பக்தி தான் செலுத்துகிறான். சுவாமி, இதெல்லாம் ஒரு பக்தியா? சிவபெருமான்கிட்ட அந்தனர் வாதார, இதெல்லாம் ஒரு பக்தியா? இல்லையா? அவனுக்கு தெரிஞ்ச பக்தி அது. நான் என்ன செய்யறது? சுவாமி, பக்தினா இப்படி ஒரு பக்தி பண்ணுறது ஒரு பக்தியா? நீ இதையே சொல்றியே, நான் என்ன கேட்டாலும் அவன் தருவான் தெரியுமா? சுவாமி, நிச்சயமாவா? என்ன கேட்டாலும் தருவான். சரி, நீ வேணா என் பின்னாடி ஒளிஞ்சிக்கோ, அவன் பக்திக்கு ஒரு உதாரணத்தை உனக்கு எடுத்து காட்டுறேன் அப்படின்னார். சரின்னு இவர் பூஜையை முடிச்சு பின்னாடி ஒளிஞ்சிட்டார். அதுக்கப்புறம் அவன் வாயில் இருக்கிற எச்சில துப்புறான். ஐயோ சிவசிவா, அவன் காதை பற்றிக்கிறார் சிவாச்சாரியார். இப்படிங்கிறது இது ஒரு பக்தியை? வாயில் இருக்கிற எச்சில உமிழ்வது ஒரு பக்தியை? அவனுக்கு வேற அந்த தொன்னையை எடுத்துட்டு அதில் தண்ணி எடுத்துட்டு போகணுமே, 2000 படி ஏறணுமே, எப்படி ஏறுறது? முடியாது இல்லையா? அதனால் அவன் வாயில் கொண்டு வரான். ஆனால் வாயில் எச்சியை வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு 2000 படி ஏறான்னு அது எவ்வளோ பெரிய விஷயம்? முடியுமா? நீங்களாம் வாயில் எச்சியை வச்சுட்டு மூச்சை விட்டுட்டு ஏறுங்க பார்ப்போம் படியே. அவன் பக்திக்காக, இறைவன் மீது உள்ள பக்திக்காக அவன் ஏறினான். இந்த கறியை எடுத்துகிட்டு போனான், காட்டு மலரை தூக்கி போட்டான், கறியை வச்சான், சுவாமி சாப்பிடுன்னா. பார்த்தா ஒரு கண்ணில் ரத்தம் வழியுது. என் குடிமிநாதனுக்கு எவனோ தீங்கி இழைத்து விட்டான். உடனே அவன் பார்த்தான், ஓடி வந்தான், வேட்டை எல்லாத்தையும் பண்ணி பார்க்குறான். ஆனால் எதுவும் அங்கே யாரும் இல்லை. அப்போது அவங்க அம்மா சொன்னா, சிறு வயதில் ஒரு பழமொழி சொன்னான். என்ன சொன்னா தெரியுமா? முல்லை முள்ளால் எடுக்கணும், வைரத்தை வைரத்தால் அறுக்கணும், மலத்தை மலத்தால் போக்கணும். இது பழமொழி. முல்லை முள்ளால் எடுக்கணும், வைரத்தை வைரத்தாய் கொண்டு தான் அறுக்க முடியும், வேற எதை வச்சும் அறுக்க முடியாது. அதுக்கு அடுத்து இன்னொன்று, மலத்தை மலத்தால் போகணும். அந்த காலத்துலலாம் இத்தினூண்டு பிள்ளைகள் என்ன போனா பாத்ரூம் போனா சாணத்தை கொண்டு முழுகினாங்க. இன்னைக்கு சாணத்துக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க? வாசனை உள்ள திரவிய பொருள்களை அந்த இடத்துல போட்டு ஒரு மாப்பை போட்டு தொடச்சி வைக்கிறாங்க. அதுக்கு பேர் பெனாயில், அப்புறம் என்னென்னமோ சொல்கிறீங்க இல்லையா? அப்போ ஏதோ ஒரு பொருள் அந்த இடத்துல செய்கிறோம். அதனால இப்போ இந்த குழந்தை யோசிக்கிறான், ஒருவேளை கண்ணுக்கு கண்ணு கொடுக்கணுமோ?
அவன் ஒன்றும் பண்ணலை, எடுத்தான், அம்பை பாய்ச்சினான், கண்ணை பிடுங்கன்னா அப்படி வச்சுட்டான். நின்று போச்சு. ஆடினான், பாடினான், ஓடினான். இந்த பின்னாடி இருக்கிற சிவாச்சாருக்கு கை காலு எல்லாம் கிடு 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 நடுங்குது. இது பக்தி. சுவாமி 80 வருஷமா உனக்கு நான் பிரம்மச்சரியாக இருந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் என்னால் அந்த மாதிரி கண்ணெல்லாம் கொடுக்க முடியாது. சரி கொடுக்கல. அடுத்து பார்த்தேன், இது என்னையா இது, இப்போதான் நான் உனக்கு ஒன்று தான் காமிச்சிக்கிறேன், இன்னொன்று காண்பிக்கிறேன் வாரேன்னார். என்னது? 2வது கண்ணில் வர வச்சார். அதுக்கு அடுத்து அவன் ஒன்றும் பண்ணலை. என்கிட்ட மருந்துண்டு காணா. 2வது கண்ணில் கொண்டு போய் பானத்தை செலுத்துகிற பொழுதுதான் கண்ணப்பான் நில்லப்பான்னார். சிவபெருமான் தடுத்தாட்கொண்டார். இப்போ 6 வயசு குழந்தை அவன், அவனுக்கு 6 நாள் பக்தி, 9 வயது குழந்தவன். ஆனா இறைவனை காட்சியாக கண்டுவிட்டான். இந்த 9 வயது குழந்தையினால 80 வயது வரைக்கும் பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டிருந்த சிவாச்சாரியாருக்கு இறைவன் காட்சி கொடுக்கல. இந்த திண்ணனார் என்று சொல்லக்கூடிய கண்ணப்ப நாயனார் மூலியமாகத்தான் அந்த 80 வயது முதியவராக இருக்கக்கூடிய அந்தனருக்கு இந்த பையனால தான் காட்சி கிடைச்சதே தவிர அவருக்கு தனிப்பட்ட முறையில் காட்சி கிடைக்கல. யோசிச்சு பாருங்க பக்தி எப்படின்னு.